ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதமான நாளிலே இந்த சுவிசேஷ பயணத்தில் உங்களையும் அழைத்து செல்லலாம் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 1:28 உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா அடிக்கடி சொல்லுவோம், எனக்கு தகுதி இல்லை, எனக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ஸ் இல்லை, வயசு இல்லை சொல்றோம் இல்லையா? அற்பமா இருக்கிறோம் சார், குடும்பத்துல ஒண்ணுமே இல்லை சார் சொல்றோமா? ஆண்டவர் சொல்றாரு உள்ளவைகள் அப்படின்னா உடனே பணக்காரன் ஆண்டவருக்கு ஒன்னும் விரோதி எதிரி இல்லை. ஆண்டவர் இறந்த பிறகு அரிமத்திய யோசேப்பு தான் செஞ்சா பெரிய பணக்காரன், கோட்டீஸ்வரன், அவனும் பெரிய ஊழியம் செய்தவன் தான். எதை சொல்றாரு? அவமாக்கும்படி உலகத்தில் இழிவாய் நினைப்பட்டவன், ரொம்ப அற்பமா நினைச்சவங்க, இவங்களா 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 நினைச்சவங்கள கர்த்தர் எவ்வளவாய் உயர்த்த விரும்புகிறார் அப்படின்னு தெரிந்து கொண்டு உயர்த்துகிறார். அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், இல்லாதவைகள் அப்படின்னா வறுமையில வெறுமையில போராட்டத்தின் மத்தியில வாழறாங்க இல்லைங்களா? நீங்க இந்தியாவில் வேலை செய்யற மிஷினரி எடுத்து பாருங்களேன். நான் இந்த பிளஸிங் யூத் மிஷனுக்கோசரம் எவ்வளோ இடங்களில் போய் அவர்களுக்கு நற்செய்தியை சொல்லியிருக்கிறேன். அப்ப போய் பார்க்கும் பொழுது பல இடங்களில மிஷினரிகள் மிக குறைந்த சம்பளம்ங்க, ஆனா நம்ம கனவு கூட காண முடியாதுங்க. தாகத்தோடு தியாகமாய் ஆத்ம பாரத்தோடு கணவன் மனைவியாய் நின்று படித்த படிப்புக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காதுங்க. எவ்வளோ தாகம், எவ்வளோ ஒரு தியாகம் வாழ்க்கையில பாருங்க. இல்ல ஆனாலும் மன நிறைவோடு மன ரம்யத்தோடு காடுல மழையில பனியில வெயில கடும் குளிரில தீவுகளில் ஓடுறாங்க, ஓடிட்டே இருக்காங்க. இன்னைக்கு ஸ்டான்லி அண்ணாலாம் செய்த ஊழியத்தெல்லாம் நினைச்சு பார்க்கும் பொழுது அதுல இன்னும் ஒரு பங்கு கூட செய்யலையன்ற வருத்தம் உண்டு. பேட்ரிக் ஜோஷுவான், எம்லி அண்ணன் எவ்வளோ செய்தாங்களே இந்த சமுதாயத்திற்கா இல்லைங்களா? நீங்களும் நானும் எதை சாதித்திருக்கிறோம், எதை செய்திருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை குறிச்சு நீ குறைவாய் நினைக்காதே, குறைவாய் நினைத்தாலும் உன்னையே தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீத குடும்பத்தை ரொம்ப தரக்குறைவா நினைச்சு என்ன பண்ணாங்க? ஆடு மேய்க்க விட்டாங்க. கடைசி பையன் தானே, ஊருக்கு வீட்டுக்கு தீர்க்கதரிசி வர்றாரு அபிஷேகம் பண்றதுக்கு. தீர்க்கதரிசிக்கு தெரியல ஆண்டவர் யார அபிஷேகம் பண்ண சொல்றாருன்னு தெரியல. முதல் பையன் வரான் வாட்ட சாட்டமா, உடனே எழுந்துட்டாரு. 1 2 3 தீர்க்கதரிசிக்கு தெரியல, அவ்வளவுதான். கடைசியா கேக்குறாரு, ஆண்டவர் ஒன்னும் சொல்லல, இவனல்ல இவனல்ல இவனல்ல. அப்ப கேக்குறான், நீ பெத்தது இவ்வளவுதானா? ஒன்னு இருக்குது, அது ஆடு மேய்ச்சுங்குது. பாருங்க, அன்னைக்கு விருந்துக்கு கூட அவனை கூப்பிடலைங்க. ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு தூக்கி எரியப்பட்ட நிலைமையில தாவீது எங்கேயோ மலை மேல காடு பகுதியில மாடு மேய்ச்சுனுகிறான். உடனே அவனை அழைத்து வா என்று ஆள் அனுப்பி தீர்க்கதரிசி காத்திருந்தார். கர்த்தருடைய கிருபை அவனுக்காய் காத்திருந்து அவன் வந்த உடனடியாய் தீர்க்கதரிசி எழுந்து நின்று அவனை அபிஷேகித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 400 பேருக்கு தலைவனாக, 600 பேருக்கு தலைவனாக, பிறகு யூதாவுக்கு தலைவனாக, பிறகு சமஸ்த இஸ்ரவேலுக்கு தலைவனாக கர்த்தர் அவனை உயர்த்தினார், உயர்த்தினார், உயர்த்தினார். ஹல்லேலூயா. நீங்க கூட கொஞ்சம் குறைவான சம்பளத்துல இருக்கலாம், உண்மையா இருக்கிறாயா? சின்ன தொழிலா இருக்கலாம், உண்மையா இருக்கிறாயா? சிறிய வியாபாரமா இருக்கலாம், உண்மையா இருக்கிறாயா? கர்த்தரனை உயர்த்தக்கூடிய நேரம் இது. அவருக்கு உண்மையா இருந்து பார். உன்னை மற்றவங்க அற்பமா நினைத்திருக்கலாம், இன்று கர்த்தர் உன்னையே முத்திரை மோதிரமாக வைக்க விரும்புகிறார். ஒரு விசை கூட கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அற்புதமான ஆசீர்வாதம் கூட திருநாளில இதை பார்த்துக்கொண்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் சுவாமி. தடைகளை, வேதனைகளை, கண்ணீரின் பள்ளத்தாக மாற்றுங்க ஆண்டவரே. தெய்வீக சந்தோஷ சமாதானம் நிரப்புவீராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையான நாமத்தினால என் தேவனதை செய்யும்படியா உடைய திரு கரங்களில தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.